டெவலப் பண்றோம்னு சிந்திக்கிறாங்கல்ல அட்வான்ஸா, இவங்களுக்கு பதிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். எல்லாரும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதீனாவுல. சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அது 30வது நோன்பை, ரமலான் மாசத்தினுடைய 30வது நாள்ல பிறைய பார்க்கறாங்க. பிறை தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் பிரகாரம் இது ரமலான் தான் என்று நினைத்து பெருநாளைக்கு சொல்றேன், பெருநாளைக்கு முதல் நாள் இருக்குல்ல, அந்த ரமலானுடைய 30வது ராத்திரில எல்லாரும் என்ன செய்யறாங்க, பிறை பார்க்கறாங்க. ஷவ்வால் பிறை தெரிஞ்சா நம்ம பெருநா கொண்டாடுவோம் அப்படின்னு பார்க்கறாங்க. பிறை தெரியல. அப்ப சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, இது ரமலான் தான், மேகமா இருக்குனால நமக்கு பிறை தெரியல, இருந்தா இருந்துட்டு போகுது, நமக்கு ரமலான் வச்சுக்கிருவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ரமலானுடைய 30வது நாள்ல நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பகலுடைய கடைசி நேரம், அந்த ஹதீஸில் அப்படி வருது, ஆகிரின் நஹார், பகலுடைய கடைசிங்கிறது எது, அசர் டு மக்ரிபு. பகலுடைய கடைசின்னு சொல்வதாயிருந்தால் சூரியன் மறைகிறது தான் கடைசி. கடைசினா இந்த அசர்ல இருந்து மக்ரிபு வரைக்கும் உள்ள ஒரு 5 மணி 6 மணி 6:30 மணி, இதான் பகலுடைய கடைசிங்கிறது. பகலுடைய அதாவது நோன்பு துறக்க 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்குது, அதான் கடைசிங்கிறது. பகலுடைய கடைசி சூரியன் மறைகிறது. சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் பகலுடைய கடைசி தான். அந்த வாட்சி இருந்தா டைம் போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல, அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்க, பகலுடைய கடைசி நேரத்தில் வாகனத்தில் ஒரு கூட்டம் வந்தார்கள். ஹதீஸ்ல வருது, நாங்கெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பகல் அந்த சூரியன் மறைகிறதுக்கு இருக்கிறது, அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு வாகனத்தில் இருந்து வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தார்கள். என்ன சொன்னார்கள்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்க என்ன பிறை பார்த்துட்டோம், நீங்க நோன்பு வச்சிருக்கிறீங்களே, நாங்க பிறை பார்த்துட்டோம். பிறைய பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க நோன்பு வேற வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க நமக்கு சொல்ல முடியல, ஆனா வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவர்களும் நோன்பு வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, ஊர் மக்களும் நோன்பு வைத்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அன்னஹும் ரஅவுல் ஹிலால், நாங்க பிறைய பார்த்துட்டோம், ராத்திரி பார்த்தோம். ராத்திரி பிறை பார்த்துட்டு எப்ப வர்றாங்க, மறுநாள் சூரியன் மறைகிறதுக்கு நெருக்கமா வர்றாங்க, பகல் கடைசியில. அப்ப இதுல இருந்து என்ன வழங்குது, கொஞ்சம் தொலைவுல இருந்து வந்திருக்காங்கன்னு வழங்குது. கிட்டே இருந்தா ராத்திரி பார்த்த பிறைய சொல்றதுக்கு அடுத்த நாள் சேருவாங்க. ராத்திரி பார்த்த பிறைய சொல்றாங்க, ராத்திரிக்கே சொல்லிடலாம். ஒரு 1 மணி நேரம் பயணமா இருந்தா அன்னைக்கு நைட் 8 மணிக்கே தகவல் கிடைச்சிடும். ஒரு 2 மணி நேரம் பயணமா இருந்தா நைட் 9 மணி 10 மணிக்கெல்லாம் கிடைச்சிடும். சரி, ராத்திரில எதுக்கு பிரயாணம் பண்ணுவானே, காலையில பண்ணி சொல்லிடுவோமே வந்திருந்தா கூட காலையில 8 மணிக்கு தெரிஞ்சு போயிடும். சுபஹ் தொழுதுட்டு கிளம்பி வந்திருந்தாங்கன்னு கிட்டத்துல இருந்தா, அவர்கள் வந்தது கிட்ட உள்ள ஊராக இருக்குமே, ஆனால் இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும்னு ஆர்வப்படக்கூடியவங்க முன்னாடியே தான் ஆர்வப்பட்டிருப்பாங்க. அப்ப இவங்க பகலுடைய கடைசியில வந்ததுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, ரொம்ப தொலைவில் இருந்து அவர்கள் வந்திருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கு, அவங்க சேர்வதற்கு இவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கிறது. அப்ப அந்த கடைசி நேரத்தில் வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பிறை பாத்தீங்களா, சரி பிறை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லாம் நோன்பு விட்டுருங்க. இதுல என்ன வருது ஹதீஸ்ல, மக்களுக்கு நோன்பு விட கட்டளையிட்டார்கள் வரல, யாரு சொன்னாங்களோ அவங்களுக்கு சொன்னாங்க. அமரகும், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டார்கள் அவங்களுடைய ஊருக்கு போகும்படி. பிறை பார்த்துட்டீங்கல்ல, ஓடு, ஊருக்கு ஓடு, நோன்பை விட்டுட்டு ஊருக்கு ஓடு, அங்க போய் உங்களுடைய முஸல்லாவுல கடல்ல போய் பெருநாத்தை போய் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவல் கிடைத்தும் கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. யாருக்கு போடல, உள்ளூர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே மதீனாவுல, நீங்க எல்லாம் நோன்பை விட்டுருங்க, மக்கள் எல்லாம் நோன்பை விட்டுருங்க என்று கட்டளை போடல. பிறை பார்த்த தகவல் கிடைக்குது, சயின்ஸ் வேண்டாம் அந்த காலத்துல இல்லாம இருக்கலாம், தொலைபேசி ஃபேக்ஸ் வேண்டாம் இல்லாம இருக்கலாம், டிவில இருந்து லைவா பார்க்க முடியாம இருக்கலாம், வந்துருச்சுல. அந்த காலத்தில் இருக்கிற வசதியை பயன்படுத்தி ஒரு தகவல் நேர வந்துருச்சா இல்லையா, போன்ல கேட்கறத விட நேரடியா வர்றது உறுதியானதா இல்லையா, போன்ல மிமிக்ரி பண்ணி பேசலாமே, லைவ்ல டிவில காட்டினா கூட ஆடியோ ஒன்னு வீடியோ ஒன்னு மிக்ஸ் பண்ணலாமே. இது நேர சொல்றது அதை விட கன்ஃபார்மான நியூஸ்ல நான் தான் பார்த்தேன், நாங்க தான் பார்த்தோம் நேருக்கு நேரம் சொன்னார்களே. ஆனால் இது டிவியில காட்டுறதை விட, ஃபேக்ஸ்ல அனுப்புறதை விட, போன்ல சொல்வதை விட, இந்த நவீன தொழில்நுட்பத்தில் தெரிவிக்கிற அனைத்து வழிகளை விடவும் உறுதியான தகவல் இது. நிச்சயமா இவர்கள் தான் சொல்கிறார்கள் தெரிகிறது, இவர்கள் தான் பார்த்தார்கள் தெரிகிறது.
அப்ப அந்த மாதிரி தெரிஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும், வந்துருச்சுன்னா என்ன இருந்தாலும் எல்லாரும் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சிருக்கணும், நீங்க இருந்து தொழுதுட்டு போங்கன்றத சொல்லிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, ஓடு ஓடு அவங்களுடைய முசல்லா ஓடுங்க, அவங்க ஊரை நோக்கி ஓடுங்க, நோம்பை விட்டு ஊரை நோக்கி ஓடுங்க, அங்க போய் தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரிச்சிடுறாங்க. இப்ப என்ன விளங்குது, அந்த ஏரியா தூரத்துல இருந்து வர்றதை எல்லாம் ஏத்துக்கிற வேண்டிய ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல, அதுக்கு எந்த விதமான வெயிட்டும் மரியாதையும் கொடுக்கவில்லை.